இதை பார்க்கும்போது மனசுல ஏற்பட்ட வலி இருக்கு பாத்தீங்களா? அந்த வலிக்கு என்னால எந்த ஒரு ஆறுதலும் சொல்ல முடியல. ஏன்னா தோனி ஃபேன்ஸுக்கு அவரை பத்தி பேச அவர் நிறைய ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு அவரை பத்தி பேச அவரும் நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. மற்றவங்க கேப்டன்சில அவங்கள சக்சஸ்ஃபுல் ஆக்குனவர் தான் என் தலைவன். ஆனா என் தலைவன் இப்போ அவன் கையில ஒரு டிராஃபியே இல்லாம நிக்கிறான். அவன் கேப்டனா இருந்து டிராஃபி ஜெயிக்காம நிக்கிறான். அதை நினைக்கும் போதுதான் உள் மனசுல அப்படியே எப்படி சொல்றது, இந்த போஸ்டை தவிர்த்துடணும், இது எல்லாத்தையும் தவிர்த்துடணும் தான் நான் நினைச்சேன். 2024 வேர்ல்டு கப் ஆடும்போது நான் ஃபுல் சப்போர்ட். இப்போ 2026 ஆஃப் மைண்டடாக தான் பார்த்தேன். ஆனால் 2024 வேர்ல்டு கப் ஃபுல் சப்போர்ட்டட்ல பார்த்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், தோனி ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணானுங்கன்னா, இந்தியா ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு தான் நிறைய இது பண்ணானுங்க. இவனுங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றானுங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த 2026 வேர்ல்டு கப் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ரீசனே புரிஞ்சிச்சு. நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அந்த கப்பை தூக்கும் போதுதான் நம்மளோட மனசு உண்மையிலே அந்த திருப்தியும் அந்த சந்தோஷத்தையும் அடையுது. அவர் இல்லாம வேற இடத்துல அந்த நினைச்சு பார்க்கும்போது இருக்கு அந்த வலி இருக்கு பாத்தீங்களா? தலைவன் அவன் கரியரை முடிக்கும் போது ஒரு ஃபீல்டு கேப்டனா முடிக்கிறது தான் என் மனசுல இன்னும் அக்செப்ட் பண்ண முடியாத இதுவா இருக்கு. நீங்களும் கோலி ஃபேனா இருந்தா உங்களுக்கு இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு மனநிலை அடைஞ்சதுன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.